சென்னை மாகாணமாக இருந்தபோது மதுராந்தகம் அருகே உள்ள கோழியாளம் கிராமத்தில் 1859ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி பிறந்தவர் இரட்டைமலை சீனிவாசன். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அவரது குடும்பம் அங்கிருந்து தஞ்சை மாவட்டத்துக்கு இடம்பெயர்ந்தது. அங்கு உயர்கல்வியை முடித்த இரட்டைமலை சீனிவாசன் கோவையில் அரசு கலைக்கல்லூரியில் BA பட்டம் பெற்றார். பின்னர் உதகையில் ஒரு நிறுவனத்தில் 10 ஆண்டுகள் கணக்கராக பணியாற்றி வந்த அவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலையைக் கண்டு அதிலிருந்து அவர்களை விடுவிக்க எண்ணி பணியை துறந்தார். அதன் பின்னர் 1891ஆம் ஆண்டு ஓர் அமைப்பை நிறுவி தாழ்த்தப்பட்ட மக்களை ஓரணியில் திரட்டினார். 1893ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக ஒரு இதழை தொடங்கி அதன் மூலம் அவர்களின் நிலையை உலகறியச் செய்தார். பஞ்சமி நிலங்களை மீட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கச் செய்தார். தீண்டாமையை ஒழிக்கவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காகவும் பல்வேறு செயல் திட்டங்களை தீட்டிய அவர் அவற்றுக்கான நிதி தேடி கப்பல் மூலம் லண்டன் பயணமானார். வழியிலேயே நோய்வாய்ப்பட்டதால் தென்னாப்பிரிக்காவில் இறங்கினார். அங்கு நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிய இரட்டைமலை சீனிவாசனுக்கு அதே நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய காந்தியடிகளோடு பழக்கம் ஏற்பட்டது. காந்தியடிகளுக்கு தமிழில் பெயர் எழுத கற்றுத்தந்தவர் இரட்டைமலை சீனிவாசன். அங்கு 17 ஆண்டுகள் வசித்த அவர் 1921ஆம் ஆண்டு நாடு திரும்பி மீண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இதழை தொடங்கி தனது பணியை தொடர்ந்தார். இவரது பணியை பாராட்டி 1926ஆம் ஆண்டு ராவ் சாஹேப், 1930இல் ராவ் பகதூர், 1936இல் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை ஆங்கில அரசு வழங்கியது. ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடிய இரட்டைமலை சீனிவாசன் 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி காலமானார். தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக தனது இறுதி மூச்சு வரை போராடிய அவர் தற்போதும் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் என்றே நினைவு கூறப்படுகிறார். காந்தி மண்டபத்தின் உள்ளே அவருக்கு மணி மண்டபமும் சிலையும் நிறுவி ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறது தமிழக அரசு. புதிய தலைமுறைக்காக ஜெய்சங்கர்.